Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 21th August 2022. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறத நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து லாங் ரைட் போகிற முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறத வந்து இதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் சேனல் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டே வரும். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்லீப். நீங்கள் வந்து ஃபஸ்ட் லாங் ரைட் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்லீப் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நல்லாவே தூங்கியிருக்குன்னு, நீங்கள் தூக்கம் இல்லாமல் ஒழுங்காக தூங்காமல் வண்டி ஓட்டினீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக எப்போவுமே டேஞ்சரில் தான் முடியும். ஸோ வந்து நீங்கள் மினிமம் ஒரு 8 hours தூங்கியிருக்கேன்னு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் தூங்காமல் இருக்கக்கூடாது. தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைடை வந்து கண்டினியூ பண்ணவே முடியாது. பாதி இதுலேயே தூக்கம் வரும். ஸோ நம்மளுக்கு நிறைய டேஞ்சரும் இருக்குது அதில். அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கிளம்புறதுக்கு முதல்ல நைட்டு நல்லாவே தூங்கிடுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர். நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருப்போம். லாங் ரைட் போகிறப்ப அதிகமாக வந்து டீஹைட்ரேட் ஆகும். ஸோ வந்து அதுக்காக நம்ம வந்து நிறைய தண்ணி கேரி பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட வந்து இப்போ வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டர் கேனில் இது பண்ணாலும் சில பேர் ஹைட்ரஜன் பேக் வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஹைட்ரஜன் பேக்கை யூஸ் பண்ணி வாட்டர் இது பண்ணிக்கலாம். ஹைட்ரஜன் பேக்குங்கிறது வந்து உங்களோட ரைடிங் ஜாக்கெட்டுக்கு மேலே அப்படியே ஒரு பேக் மாதிரி போட்டு அதில் வாட்டர் இருக்கும். ஸோ அந்த டியூப் மூலமாக வந்து நம்ம ட்ரிங்க் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் வந்து அந்த டியூப் மூலமாக வந்து நம்ம வாட்டரை ட்ரிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து ஹைட்ரஜன் பேக். ஸோ அது இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹைட்ரஜன் பேக் போட்டுறீங்கன்னா வண்டி நிப்பாட்ட தேவையில்ல, போகிற வழியில் அப்படியே குடிச்சிட்டு போகலாம். ஸோ ஹைட்ரஜன் பேக் இல்லைன்னா நம்ம நிப்பாட்டி ஒரு தடவை இறங்கி தண்ணி குடிக்கணும். ஸோ வந்து நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கிறதும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேர்ட் திங் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ வந்து சில பேருக்கு வந்து தலைவலி வரும். ஸோ வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருந்துச்சுன்னா வந்து நம்ம போகிறப்ப நம்மளுக்கு ரொம்ப நேரம் இது பண்ணுறதுனால ஃபஸ்ட் டைம் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தலைவலி வரும். அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான மெடிசன்ஸ், உங்களுக்கு எதுவும் அலர்ஜி இருக்கா எல்லாமே வந்து செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அலர்ஜி இருக்கிறவங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து உங்களோட ரைடிங் ஜாக்கெட் இல்லைன்னா வந்து ஹெல்மெட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்கேஸ் ஆஃப் இந்த எமர்ஜென்சி அவங்க வந்து மெடிசன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் வந்து அலர்ஜி இருக்குங்கிறத தெரிஞ்சுருக்கணும். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கிறங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் திங் என்னென்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ வந்து இப்போ ஒரு 600 kilometers 700 kilometers நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூவாக பைக்கை வந்து ஓட்டிகிட்டு போக முடியாது. ஸோ வந்து உங்கள் வண்டிக்கே ரெஸ்ட்டு தேவை, உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை. ஸோ நீங்கள் வந்து நான் 200cc 300cc வச்சுருக்கேன், ஸோ வந்து ரெஸ்ட் எடுக்காமல் போகலாம் அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. உங்களோட பாடிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுத்தாகணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்கு வந்து 50-100 கிலோமீட்டர் இல்லை 50 இல்லைன்னா 100 kilometersலேயே வந்து ரெஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ஒரு 300 இது பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் நான் நான் ஸ்டாப்பாக பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ வந்து கம்மியாகவே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்களோட பாடி கண்டிஷன் உங்களால் எவ்வளோ தூரம் பண்ண முடியும்னு. ஸோ நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் பண்ணுறீங்கன்னா ஓகே, பட் அதுவுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. ஸோ வந்து நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் எடுங்க. 100 kilometers இல்லைன்னா 200 kilometers வந்து நீங்கள் ரெஸ்ட் கொடுத்துருங்க. பைக்குக்கும் ரெஸ்ட் கொடுத்துருங்க. நீங்களே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாட்டர் எல்லாம் குடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்களே ஹைட்ரேட்டாக இருப்பீங்க. உங்கள் வண்டி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஸோ வந்து ஓவர் ஹீட் ஆகாது. அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா தான் நீங்கள் இன்ஜின் உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஃபிஃப்த்து திங் வந்து ரைடிங் கியர்ஸில் வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு நல்ல ஹெல்மெட், ஒரு நல்ல ரைடிங் ஜாக்கெட், அதுக்கப்புறம் க்ளவுஸ், நீல் கார்ட், பூட், இது மட்டும் இருந்தாலே போதும். ஸோ வந்து ரைடிங் ஃப்ரெண்ட் கூட உங்களுக்கு இப்போதைக்கு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா வந்து நீல் கார்டு அஃபோர்ட் பண்ணுங்கள். ஸோ நீல் கார்டு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சேஃப்டி அதிகம். ரைடிங் கியர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு சேஃப்டி. ஸோ அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த பாயிண்டில் வந்து வச்சுருக்கேன். ரைடிங் கியர்ஸில் வந்து இவ்வளோ தான் கைஸ், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து ஒரு 4-5 இது தான். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் உங்களோட சேஃப்டி நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ரைடிங் ஜாக்கெட்ஸ் வந்து மோஸ்ட்லி வேர் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணுறது உங்களுக்கு சேஃப். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இப்போ வர ரைடிங் கியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுப்பாங்க உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ அதில் வந்து உங்களோட பிளட் குரூப், உங்களோட காண்டாக்ட் நம்பர், உங்களோட பர்சனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி டைத்தில் அது யூஸ் ஆகும். ஓகே, லாஸ்ட்டாக வந்து நம்ம மென்டலி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒன்று இன்கேஸ் நம்ம போயிட்டுருக்கும்போது
பைக்கு கீழே விழுவுது இந்த மாதிரினா வந்து நீங்கள் மென்டலியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபிசிக்கலியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் மைண்ட் செட் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் லாங் ரைட் போகிறப்ப இந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகலாம். அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன் கேஸ் ஆஃப் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் போய் பைக் வந்து போயிட்டுருக்கீங்க, ஸோ நைட் ஆர் மார்னிங் ரெஸ்ட் எடுக்கணும், வண்டி வந்து இப்போ எங்கேயுமே இல்லை, போயிட்டுருக்கிற ஹைவேல ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வண்டி நம்மளால் ரோட்டில் நிப்பாட்ட முடியாது. ஸோ லைட்டாக வந்து கீழே மண்ணில் தான் மோஸ்ட்லி இறக்கி நிப்பாட்டுவோம். அப்போ வண்டி கீழே விழுந்துச்சு, ஸ்லிப் ஆகிடுச்சு, ஸ்டாண்ட் ஒழுங்காக போடல, இந்த மாதிரி வண்டி கீழே விழுந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வண்டியை தூக்கணும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபிசிக்கலி நீங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். உங்களால் கீழே விழுந்துச்சு, இப்போ வண்டி ட்ராப் ஆகிடுச்சுன்னா ஸோ நீங்கள் தான் வந்து அந்த வண்டியை மேலே புல் பண்ணணும். ஸோ தூக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும். அதுக்கு தான் வந்து சொல்கிறேன். இப்போ நைட்லாம் போனோம்னா யாருமே இல்லை, வண்டி விழுந்து கீழே சாஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் தூக்கணும். ஆஃப் ரோடிங் சில பேர் போவீங்க, உங்கள் ஆஃப் ரோடிங் போகிறப்போ வந்து தனியாக பண்ணிங்கன்னா இதே ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்டும் முக்கியம். ஓகே, இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து பார்ட் 2 போடுறேன். அதில் வந்து பைக்குக்கு என்னென்ன தேவை, டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைங்கிறத வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, see you in the next video. Bye.